ஒரு பழைய பஸ் நிறுத்தத்திற்கு அருகில் இருக்கும் சிறிய தென்னிந்திய கிராமம். மரமும் தகர சீட்டுகளாலும் செய்யப்பட்ட ஒரு சின்ன சாலையோர தேநீர் கடை. அதிகாலை நேரம், காலியான சாலை, பசுமையான மரங்கள், பின்னணியில் கிராம வீடுகள். அமைதியான கிராம சூழல், சினிமாட்டிக் ரியலிசம், மிக நுணுக்கமான விவரங்கள். மணி 45 வயதுடைய தென்னிந்திய தேநீர் கடை உரிமையாளர். கருமையான பழுப்பு நிற தோல், குறுகிய சுருள் முடி, மெல்லிய மீசை, லேசான பழுப்பு நிற சட்டை, பழைய பச்சை லுங்கி, தோளில் துண்டு. பாரம்பரிய அடுப்பை ஏற்றும் காட்சி. அலுமினிய கெட்டிலிருந்து ஆவி எழுகிறது. மென்மையான சூரிய உதய ஒளியுடன் கலக்கும் காலை மஞ்சள் பனி. அமைதியான கிராம சூழல், மிக இயல்பான சினிமாட்டிக் படம். அதே மணி தேநீர் கடையில் கண்ணாடி டம்ளர்களில் சூடான தேநீர் ஊற்றிக் கொடுக்கிறார். அருகில் விவசாயிகள், பள்ளிப்பைகள் சுமந்த மாணவர்கள், ஒரு பஸ் கண்டக்டர். முகங்களில் வெப்பமான புன்னகை, சுலபமான கிராம உரையாடல். காற்றில் மிதக்கும் தேநீர் ஆவி. சுறுசுறுப்பான ஆனால் அமைதியான சூழல். சினிமாட்டிக் ரியலிசம், ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட். 9:16 வெர்டிகல். மணியின் தேநீர் கடையின் முன்பு 2 நடுத்தர வயது கிராமத்தவர்கள் சத்தமாக வாக்குவாதம் செய்கிறார்கள். கோபமான முகங்கள், பதற்றமான உடல் மொழி. மணி கையில் கெட்டிலுடன் கவுண்டரின் பின்னால் அமைதியாக நின்று கவனிக்கிறார். மற்ற கிராமத்தவர்கள் மௌனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடகமயமான உணர்ச்சி ஒளிப்பதிவு. மிக இயல்பான கிராம காட்சி. சினிமாட்டிக் க்ளோஸ் அப் காட்சி. வாக்குவாதம் செய்யும் இருவரின் நடுவில் மணியின் அமைதியான கை 2 கண்ணாடி டம்ளர்களில்